Hey guys, welcome back to the channel Upland. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது General English 1 of TANSHI syllabus for all first UG students of Arts and Science College. So this is Unit 2, Prose 2, Us and Them by David Sedaris. This is Miss P. Akila Vaishnavi presenting you the topic. நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆத்தர் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். டேவிட் ரேமண்ட் செடாரஸ். He was born in Johnson City, New York in 1956. இவர் வந்து பிளே ரைட்டு, நாவலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட் அண்ட் ரெகுலர் கமெண்டர் ஃபார் நேஷ்னல் பப்ளிக் ரேடியோ. அதில் தான் வந்துட்டு அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணவே செஞ்சாங்க. நேஷ்னல் பப்ளிக் ரேடியோவில் தான் அவரோட ரைட்டிங்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணவே செஞ்சாங்க. அண்ட் 1994 அவரோட ஃபஸ்ட்டு புக்கு பேரல் ஃபீவர் ஸ்டோரிஸ் அண்ட் எஸ்ஏஸ் அப்படின்றத வந்துட்டு அவர் வந்து பப்ளிஷ் பண்ணார். அவரோட இன்ஸ்பிரேஷன்ஸ் அவர் வந்து ரொம்ப வருஷம் கழித்து தான் வந்துட்டு எழுதவே ஆரம்பித்தார். ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸாக அவர் எழுதி வச்சுருந்த டைரி, டெய்லி டே டு டே லைஃப் வந்துட்டு எழுதியிருப்பார்ல. சில விஷயங்கள் காமெடியாக இருந்திருக்கலாம், சில விஷயங்கள் ஹர்ட்டிங்காக இருந்திருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கம்பைல் பண்ணி தான் அவரோட எஸ்ஏ அண்ட் நாவல்ஸை வந்து அண்ட் பிளே ரைட்டை வந்துட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நியர்லி வந்து அவர் 40 இயர்ஸாக இருக்கிறப்ப தான் அவரோட ஃபஸ்ட் புக்கே வந்துட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் அதில் அந்த டைரிஸில் ஜேர்னலில் வந்துட்டு இன்டெலிஜென்ட்டான விஷயங்கள், ஃபன்னியான விஷயங்கள், எமோஷ்னல் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எழுதி வச்சுருந்துருக்கிறார். அண்ட் அவரோட லைஃப்பை பற்றி மட்டும்தான் அவரோட நிறையா எஸ்ஐஸ் வந்துட்டு இருக்கும். அதை தாண்டியும் இருக்கும். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட புக் எல்லாமே அவரோட லைஃப்பை பற்றினதாக தான் இருக்கும். ஏன்னா அவரோட ஜேர்னலில் தான் எடுத்து எழுதுறாரு. அதனால் அண்ட் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு சின்ன எஸ்ஸே தான். அவரோட ஒரு புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. ட்ரெஸ் யுவர் ஃபேமிலி இன் காட்ரே அண்ட் டெமன் அப்படின்ற புக்கில் இருந்து தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற அந்த ப்ரோஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து அவரோட ஃபேமிலி அண்ட் சைல்டுஹுட்டில் நடந்த விஷயங்களை பற்றி தான் இந்த புக்கு ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளோட எஸ்ஸேவும் அதே மாதிரி தான். அவர் சைல்டுஹுட்டில் நடந்த ஒரு விஷயம், ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஃபேமிலியை வந்து பார்க்குறாங்க. அந்த ஃபேமிலியோட இவருக்கு என்ன வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரோஸு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு எஸ்ஸே தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு காமனாக வந்து நம்ம நடத்துகிற ஒரு விஷயந்தான் வந்துட்டு இந்த எஸ்ஸேல இருக்குது. ஸோ அவரோட சைல்டுஹுட்டில் அது நடந்திருக்கு. அதை வந்து அவர் வந்து ஒரு எஸ்ஸேவாக வந்து சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. ஸோ இந்த ப்ரோஸ் வந்துட்டு ஆத்தரோட லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப காமனான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும். அதை வந்து அவர் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. ஸோ வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட ஃபேமிலி நார்த் கேரளினாவுக்கு வந்துட்டு மூவ் ஆகுறாங்க. அவர் நியூயார்க்கில் பிறந்தார் அப்படின்னு வந்து நம்ம படித்தோம். ஸோ நியூயார்க்கில் வந்து இப்போ நார்த் கேரளினாவுக்கு வந்து மூவ் ஆகிருக்காங்க. அவரோட ஸ்கூலு அவங்க ரெண்ட் பண்ண வீட்டிலேருந்து ஒரு 3 பிளாக் தாண்டி தான் இருக்குது. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் எனக்கு போதும், ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் நம்ம இங்கேருந்து திரும்ப மாறுவோம், அப்போ வந்து குட் பை சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு வருஷம் கழித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போயிருக்காங்க. திரும்ப வந்து நம்ம பார்க்குற மாதிரி அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் வந்துட்டு அவங்க வீடு வந்து இருந்திருக்கு ஒரு வருஷம் கழித்து அவங்க மூவ் ஆனப்போ. ஸோ இவங்க அம்மா வந்துட்டு அதை பண்ணது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றது அவருக்கு தெரில. பட் அவங்களோட ஆட்டிடியூடை வந்துட்டு அவரும் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காரு. எனக்கு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னா நான் வந்து வச்சுக்கலாம், எனக்கு ஃப்ரெண்டு வேண்டாம் அப்படின்னா எனக்கு தேவையில்லை அப்படின்றது தான் அவரோட வந்துட்டு ஒரு கான்ஷியஸான ஒரு சாய்ஸாக வந்துட்டு அவர் வச்சுருக்கிறார். ஆனால் இப்போது இந்த இடத்துல எனக்கு அந்த ஃப்ரெண்டு வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறாரு. நியூயார்க் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப நாங்கள் வந்து ஒரு வில்லேஜ் சைடு மாதிரி, கண்ட்ரி சைடு அப்படின்னா நம்ம வில்லேஜ் சைடு சப்பர்பன் ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் தாண்டி வெளியே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்துட்டு இருந்திருக்காங்க. அங்கே வந்து சைட் வாக் கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் கிடையாது. அதனால் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே நம்ம வந்து ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நடந்து போகிறப்ப பக்கத்தில் எந்த வீடும் இல்லாமல் இருந்ததுன்னா எப்படி இருட்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் அவர் வந்து சொல்கிறாரு. ஏன்னா அவங்களோட கண்ட்ரி சைடு வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு ஒவ்வொரு வீடு இருக்கும், சுற்றி ஃபார்ம் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு வெளியே வந்தால் வந்து ஸ்ட்ரீட் லேம்ப்பு அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் வந்து தனிமையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், எந்த வீடுமே வந்துட்டு கண்ணுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அவருக்கு நார்த் கேரளினா வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா வீட்டோட ஜன்னல் வழியாக பார்த்தோம்னா பீப்புள் தெரியுறாங்க, அதில் லைட்டு தெரியுது, டிவி பார்த்துட்டு இருக்கிறது தெரியுது, எல்லாமே வந்துட்டு அவருக்கு வந்து தெரியுது. அவர் நினைக்கிறாரு, நான் வந்து வெளியே நடந்து போகிறப்ப நான் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன், இங்கே ஏதாவது ஒரு மர்டரை வந்து நான் விட்னஸ் பண்ணேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி ஒரு விஷயமே நடக்கவே இல்லை. ஏன்னா எல்லார் வீட்லேயும் எல்லாருமே வந்துட்டு டிவி முன்னாடி உட்காந்துருக்காங்க. அந்த ஏரியாவிலே வித்தியாசமாக இருக்க வீடு மிஸ்டர் டாம்கியோட வீடு. அவருக்கு டெலிவிஷனில் நம்பிக்கை கிடையாது, டிவி பார்க்குறது வந்துட்டு அவருக்கு பிடிக்காது. அதனால் அவங்க வீட்டில் வந்துட்டு டிவி கிடையாது. இதை வந்து அவங்க அம்மாவோட ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து சொன்னாங்க. ஒரு நாள் மத்தியானம் ஒரு பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் ஓக்ராவை கொண்டு வராங்க. ஓக்ரா வந்து நம்ம வெண்டைக்காய்,
அப்போ அந்த ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க, மிஸ்டர் டாம்கிக்கு டெலிவிஷன் மேலே நம்பிக்கை கிடையாது, அவங்க வீட்டில் டெலிவிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி பாஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து எந்த எமோஷன்ஸுமே காமிக்கலை. பார்த்தியா, அவங்க வந்து அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி வெறுப்பாகவும் சொல்லலை, அவங்கக்கிட்ட இல்லை பார்த்தியா அது நல்லது அப்படின்னு சொல்லி நல்லதாகவும் சொல்லலை. சும்மா அவங்க வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க. லிசனர் யாரோ அவங்களோட எடிட்டிங் வந்துட்டு எப்படி இருக்கோ அதுபடி இவங்க வந்து தலையாட்டுவாங்க போல். அதாவது இப்போது என்ன, நம்ம ஆத்தரோட அம்மா, டேவிடோட அம்மா வந்துட்டு என்னது அப்படியா, இது ஒரு க்ரேசி திங் கிடையாதா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா கூட அவங்க அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஆமாம் இது வந்து ஒரு க்ரேசியஸ்ட் திங் இந்த வேர்ல்டு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இல்லை பரவாயில்ல, ஏன்னா அந்த டாம்கி வந்துட்டு நல்லா பண்ணுறாரு, டிவி இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருந்தா கூட ஆமாம் டிவி இல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. எந்த பக்கம்னாலும் வந்துட்டு தலையாட்டுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஆத்தரோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா அது அவங்க ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க, அவங்க அம்மா வந்துட்டு எந்த விதமாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா சில பேர் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு ஏத்தாப்புலேயே வந்து பேசி பேசி வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகிறது, அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் பண்ணுறாங்க அந்த அந்த ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவர் நினைக்கிறாரு. ஸோ டேவிடை பொறுத்த வரைக்கும் டிவின்றது ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்குது. ஏன்னா வேர்ல்டு லெவலில் வந்துட்டு நடக்கிற எல்லா விஷயமும் அதில் தெரியும். ஸோ அது வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கு. ஆனால் வந்துட்டு டாம்கி வந்துட்டு அதுக்கு அகைன்ஸ்டாக இருக்கார். இது வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1956 அவர் பிறந்திருக்காரு அப்படின்னா 1960s அவரோட சைல்டுஹுட் இருந்திருக்கும். ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு டிவி தான் மெயினான வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்ன்றதே வந்துட்டு டிவி தான். ஸோ அப்போ டாம்கி வந்துட்டு டிவி அப்படிங்கிறத வந்து நம்பலை அப்படின்னா எதை நம்புவார் அப்படின்றது அவரோட அந்த சைல்டுஹுட்டோட திங்கிங் வந்துட்டு அப்படி போகுது. அன்றைக்கி நைட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க, டாம்கிக்கு வந்துட்டு டெலிவிஷனில் வந்து நம்பிக்கை கிடையாதாம்மா அப்படின்னோடனே ஆமாம் எனக்கு தான் நம்பிக்கை கிடையாது, பரவாயில்ல நல்லா பண்ணுறாரு அவர் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இது பண்ணிடுறாரு. அவங்க அம்மா உடனே ஆமாம் எனக்கும் தான் அதில் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் 2 பேரும் டிவி முன்னாடி உட்காந்து டிவி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நியூஸ் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் நியூஸ்க்கு அப்புறம் என்னென்ன ஓடிச்சோ எல்லாமே வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ டக்குன்னு டாம்கியோட வீட்டில் வந்துட்டு இப்படி டிவி கிடையாது, அவருக்கு அது மேலே நம்பிக்கை கிடையாது அப்படின்றது அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பரவிடுது. அப்போ எல்லாருமே வந்துட்டு நிறையா ரூமர்ஸ் வந்துட்டு கிளப்புறாங்க. டாம்கிக்கு வந்து கண்ணு தெரியாது, அதனால் அவரோட வேறு சென்சஸ் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ வந்து அவங்க டிவி வீட்டில் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் டிவி வந்துட்டு யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது, அதனால் அவங்க டிவி வாங்கி வைக்கவும் கிடையாது. அண்டு வேறு மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அவங்க பாவம் அந்த ஒய்ஃபும் சில்ட்ரனும் வந்துட்டு என்ன பாடுபடுறாங்களோ அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க, இவரோட மதரும் அவங்க ஃப்ரெண்டும் பேசுகிறாங்க. என்ன பண்ணுவாங்களா இருக்கும் டிவி இல்லாமல் அப்படின்னா, மேபி ரேடியோ கேட்கலாம், இல்லை புக்ஸ் ரீட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ டேவிடுக்கு ரொம்ப க்யூரியஸ் ஆகிருச்சு, அந்த வீட்டுக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. எப்போயுமே டே டைமில் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு மரத்தடியில் வந்து நின்றுட்டு அந்த வீடை வந்து வெறிச்சு பார்த்துட்ருப்பாரு. அதேமாதிரி நைட்டும் அதே இடத்துல நின்றுட்டு பார்ப்பாரு. ஸோ டே டைமில் மேபி இப்படி வந்து பார்க்குறானே அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நைட் டைமில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ அந்த டைமில் ரொம்ப நின்று வேடிக்கை பார்க்குறாரு. அண்ட் நைட் டைமில் வந்துட்டு அவங்க விண்டோவில் வந்து லைட் எறிகிறதுனால உள்ளே என்ன நடக்குது அப்படின்றது பளிச்சுன்னு தெரியும். இப்போ டிவி இல்லாததுனால டின்னர் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதையும் வந்து போய் கவனிக்கிறாரு டேவிட். அப்போ அந்த டிவி இல்லை அப்படின்றதுனால டாம்கி வந்துட்டு அந்த டின்னர் டைமில் வந்து பேசுகிற நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா மற்ற வீட்டில் எல்லாத்துலேயுமே டின்னர் டைமில் டிவி பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க. இவங்க வீட்டில் எல்லாருமே மொத்தமாக ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு தெரியுதா இல்லையா, அவங்களோட வேர்ல்டு டிவி இல்லாமல் எவ்வளோ ரொம்ப குட்டியூண்டாக இருக்குது. அந்த டிவி இல்லாமல் அவங்களுக்கு எந்த டைமில் சாப்பிட்ணும், எந்த மாதிரி சாப்பிட்ணும், எப்படி உட்காந்து சாப்பிட்ணுன்னு கூட வந்துட்டு அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, டேவிடை பொறுத்த வரைக்கும் டிவி இருக்கிறதுனால தான் வந்து எல்லாருக்குமே என்னென்ன விஷயம் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. டிவி இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க இக்னரண்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் வந்து அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த ஃபேமிலியை வந்துட்டு பார்க்குறாரு. சில நாள் 8 மணி வரைக்கும் கூட வந்துட்டு அவங்க டின்னர் டேபிளில் உட்காராமல் இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்க வந்து டிஷ்வாஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டிஷ்வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே டின்னருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 8 மணிக்கு மேலே தான் உட்காந்துருப்பாங்க. சில நாள் சாப்பிட்றப்ப டாம்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா, டேபிளை வந்து தட்டுவார், ஃபோர்க்கை வச்சு வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுவார். ஆனால் அவர் முடிக்கிறப்ப எல்லா சில்ட்ரனும் வந்துட்டு சிரிப்பாங்க. இதெல்லாம் வந்து விண்டோவுக்கு வெளியே நின்று பார்க்குறதுனால அவங்க ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் அவருக்கு வந்து தெரியுது. ஸோ அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா, பாவம் அவங்க ரொம்ப இக்னரண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு டிவி இல்லாததுனால ஒன்றுமே தெரியலை, இந்த விஷயமெல்லாம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது வந்து டிவியை பார்த்தா தானே தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலியை வந்துட்டு ஒரு டிவி ஷோ மாதிரி வந்துட்டு அவர் பார்த்துட்ருக்கிறார்.
அப்போ டாம்கியோட ஆக்ஷனை வச்சு அவர் யாரையோ இமிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு, யாரோ நான் இது பண்ணுற மாதிரி நடிச்சு காமிச்சிட்ருக்காரு. மேபி நம்ம இப்போ எப்படி அவரை ஸ்பை பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்ப ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்துட்டு அவர் வந்து ஸ்பை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு கூட அவருக்கு தாட் வருது. ஸோ ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதனால் ஸ்கூலும் ஓப்பன் ஆயிருச்சு. டாம்கியோட சில்ட்ரன் டேவிட் எல்லாருமே ஒரே ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. அவர் ஃபஸ்ட் நாள் பார்க்குறப்ப அந்த டாம்கியோட சில்ட்ரன் வந்துட்டு பேப்பர் சாக்ஸோட அந்த ஹில் மேலே வந்துட்டு நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்குறாரு. அந்த டாம்கியோட பையன் டேவிடோட ஒரு வயசு கம்மியாக இருக்கிற, ஒரு கிரேட் கம்மியாக படிக்கிறாரு. அண்ட் அவரோட பொண்ணு இவரோட ஒரு கிரேட் ஹையராக வந்து படிக்கிறா. ஆனால் இவங்க வந்து பார்த்து பேசிக்கிட்டே கிடையாது. ஹாலில் அப்பப்போ வந்துட்டு மீட் பண்ணுவாங்க. அப்படி மீட் பண்ணுறப்பெல்லாம் இவருக்கு டேவிடுக்கு என்ன தோணும் அப்படின்னா, எப்படி இவங்க வந்துட்டு இவ்வளோ இக்னரண்ட்டாக இருக்காங்க, அப்போ வந்து இந்த வேர்ல்டில் அலோனாக இருக்கிற மாதிரி தெரியலையா, லோன்லியாக ஃபீல் ஆகலையா, ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும், அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படிங்கிறதான் இவரோட பாயிண்ட்டு. ஸோ டிவி பார்க்காததுனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதே. அப்போ எப்படி வந்துட்டு அவங்களோட லைஃப் இருக்கும், ஒரு நார்மல் பர்சன் மாதிரி அவங்களால பிஹேவ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து யோசிக்கிறேன். டேவிடோட லஞ்ச் பாக்ஸில் எல்மர் ஃபட் இருக்கார். எல்மர் ஃபட்ன்றது இந்த கார்ட்டூன் கேரக்டர் தான். இவர் ஃபேமஸான ரேபிட்டை வந்து துரத்திட்டு இருப்பார். லூனி டூன்ஸ் அப்படின்ற கார்ட்டூன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வர மெயினான கேரக்டர் இவர். ஸோ அந்த லஞ்ச் பாக்ஸை பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் வந்து மறந்துடுறேன், இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை மாதிரி டிவி பார்க்கல அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காதுல்ல. அப்போ நான் எல்மர் ஃபட்டை வந்துட்டு மறக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எல்மர் ஃபட்டுக்கு வந்துட்டு ஆர் அப்படின்ற வேர்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது. ஆனால் அவர் வந்து அந்த இன்டெலிஜென்ட்டான ஒரு ரேபிட், அந்த ஃபேமஸான ரேபிட்டை வந்து துரத்திக்கிட்டே இருப்பார், அதை சுடுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அந்த கார்ட்டூன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எல்மர் ஃபட்டை வந்துட்டு நான் சும்மா ஒரு ஜஸ்ட் ட்ராயிங்காக பார்க்குறேன். ஏன்னா நான் டிவியில் அவரை வந்து பார்த்ததில்ல, அந்த ரேபிட்டை வந்து துரத்திட்டு போகிறத வந்து நான் பார்த்ததில்ல. அப்படின்னா அவர் வந்து இப்போ நான் பார்க்குறப்ப இவர் வந்து ஒரு ஜஸ்ட் ட்ராயிங் அப்படின்னு வந்து நான் பார்க்குறேன். அப்படின்னா அவரோட செலிப்ரிட்டியை அந்த செலிப்ரிட்டி தானே இவர், ஏன்னா ரொம்ப ஃபேமஸான லூனி டூன்ஸ் இது. ஸோ அந்த செலிப்ரிட்டி அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து பிரித்து பார்க்க முடியல, என்னால் வந்து அப்படி டிவி இல்லாமல் வந்துட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்றது தான் இந்த இடத்தோட மீனிங். ஸோ எல்மர் ஃபட்டை வந்துட்டு நான் வந்து ஒரு ட்ராயிங்காக மட்டும் என்னால் பார்க்க முடியாது, ஏன்னா அவரை வந்து நான் செலிப்ரிட்டியாக வந்து நான் பார்த்துட்டேன். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவரோட கிளாஸில் வில்லியம் அப்படின்ற ஒரு பையன் பிளாக் போர்டில் ஏதோ ஒரு ஆன்சரை வந்து தப்பாக எழுதிட்டான். அதுக்கு அவங்க மேம் என்ன சொல்லியிருக்காங்க, வார்னிங், வெல், டேஞ்சர் அப்படின்னு வந்துட்டு ஒரு சிந்தட்டிக் வாய்ஸில் வந்துட்டு பேசியிருக்காங்க. அந்த வாய்ஸ் என்ன அப்படின்னா, வீக்லி ஒரு ஷோ வந்துட்டு ஓடிட்டுருக்கு. அந்த ஷோவில் வந்துட்டு ஒரு ரோபோட்டை பற்றின ஷோ, அவுட்டர் ஸ்பேஸில் ஒரு ஃபேமிலி வந்து போய் இது பண்ணிடுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ரோபோட் வருது. அந்த ரோபோட்டோட வாய்ஸை வச்சு தான் அவங்க மேம் வந்துட்டு சொல்கிறாங்க வார்னிங், வெல், டேஞ்சர் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இது டிவி பார்க்குற எல்லாருக்குமே வந்து புரியும். பட் டாம்கீஸுக்கு வந்துட்டு எப்படி புரியும்? அவங்களுக்கு இதை வந்து கேட்ட உடனே ஐயோ ஏதோ மேம்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு எப்படி டே டு டே லைஃப் வந்துட்டு ஓடிட்டுருக்கு இப்படி கைடன்ஸ் இல்லாமல்? ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு அதாவது நம்ம இப்போ பேசுகிறப்ப சில இதெல்லாம் நம்ம ஏதாவது மூவி வச்சோ இல்லை வந்து டிவி ஷோஸ் வச்சோ வந்து அந்த டைலாக்ஸ் வச்சு நம்ம பேசுவோம், இல்லை அந்த கேரக்டர்ஸ் வச்சு பேசுவோம். அப்படி வந்துட்டு யாராவது பேசுனாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த டாம்கீஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து புரியாதுல்ல, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. டேவிடுக்கு என்ன அப்படின்னா, அவங்கள பிட்டி பண்ணுறதை நினச்சி இவருக்கு வந்து நல்ல ஃபீல் இருக்குது. அதாவது ஃபீல்ஸ் குட் அபவுட் ஃபீலிங் பிட்டி அபவுட் தோஸ் பீப்புள். அப்போ அந்த ஃபீல் வந்துட்டு அவர் போகக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அவங்கள பாவம் பார்த்துட்டே இருக்கணும் அவருக்கு, அது வந்து அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் என்ன அப்படின்னா, ஏன்னா அவங்க வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க முடியும் அவராக நினச்சிக்கிறாரு. நான் அந்த டிவி ஷோஸு, மூவிஸ், இதை பற்றியில் கார்ட்டூன்ஸ் எல்லாத்தையும் பற்றி வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்க முடியும், போய் சொல்லி கொடுத்துருந்துருக்க முடியும். பட் நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆக அவங்களோட மிஸ்டீரியஸ் நேச்சர் வந்துட்டு இதாகிடும், எனக்கு க்யூரியாசிட்டி போயிடும், அவங்க மேலே இருக்கிற அந்த பாவப்படுற அந்த 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 சென்ஸ் வந்துட்டு போயிடும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து சரியாக வராது. அக்டோபரில் டாம்கீஸ் ஒரு போட் வாங்குறாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ரிலீஃப், என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. அவங்க அம்மாவோட அந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வராங்க. அவங்க சொல்கிறாங்க அந்த போட்டோட என்ஜின் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்றத சொல்லிவிட்டு, டாம்கியோட ஃபாதர் இன் லா, அதாவது மாமனார் இருப்பார்ல, அவர் வந்து ஒரு வீடு லேக் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அங்கே தான் இவங்கள வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காதாவும் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு அங்கே போயிடுறாங்க. வீக்கெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டாம்கீஸ் வந்துட்டு இருக்கிறது கிடையாது. ஸோ நம்ம டேவிடுக்கு வந்துட்டு எப்படின்னா, அவரோட ஃபேவரட் டிவி ஷோ ஒன்று ஸ்டாப் ஆகி நிற்கிது, கேன்சல் ஆகிருச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அப்போ வந்த ஹாலோவின் கூட வந்துட்டு சாட்டர்டேவே விழுந்துருது. அப்போ அவங்க அம்மா ரொம்ப லேட்டாக வந்துட்டு அவங்கள ஸ்டோருக்கு கூப்பிட்டு போகிறதுனால அவரோட சிஸ்டர்ஸ் வந்துட்டு விச்சஸாகவும் அவர் வந்துட்டு ஹோபோனா ஹோம்லெஸ் பீப்புள் அந்த மாதிரி வந்துட்டு ட்ரெஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா டேவிடுக்கு ஓகே நம்ம இப்போ வந்து டாம் கீயோட வீடு பக்கத்தில் போய் நம்ம வந்து டிஸ்கைஸில் இருக்கோம், ஹோபோ மாதிரி இருக்கோம்ல. ஸோ வந்து நம்ம டிஸ்கைஸில் போய் டாம் கீயோட வீடு பக்கத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆவலாக இருக்கார். ஆனால் அது வீக்கெண்ட் அப்படின்றதுனால டாம் கீஸ் வந்து போட்டிங்க்காக வந்து லேக் ஹவுஸ் போயிட்டாங்க. ஸோ அவங்க வீடு வந்து டார்க்காக இருக்குது. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஹாலோவின் அப்படின்னாலே ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் பண்ணுறது தான். ஸோ ஒவ்வொரு வீடாக போய் டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு, அதாவது விச்சாவோ வேம்பயராவோ ஏதோ ஒரு காஸ்ட்யூம் போட்டுட்டு போய் ஒவ்வொரு வீடாக வந்துட்டு கேண்டீஸ் வந்து வாங்குவாங்க அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து அவங்களோட ட்ரெடிஷன். ஸோ அதுக்காக வந்துட்டு இவங்க வந்து போகிறாங்க. அந்த வீடு பக்கத்தில் போன பிறகு தான் அந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை, இது வீக்கெண்டு, அவங்க வந்துட்டு லேக் ஹவுஸ் போயிட்டாங்க அப்படின்றது தெரியுது. பட் அவங்க அந்த டாம் கீயோட அந்த மிஸ்ஸஸ் டாம் கீ இருப்பாங்கள்ல, அவங்க வந்து வெளியே கம் ட்ராப்ஸை காஃபி கேனில் வச்சுட்டு போயிருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு நோட் இருக்குது, டோன்ட் பி க்ரீடி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ கம் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த கம்மி பேர்ஸ் அப்படின்லாம் இருக்குல்ல, கம் மாதிரி இருக்கும். ஸோ அந்தது தான். ஸோ அதை வந்து கேண்டிக்கு பதிலாக அவங்க வச்சுட்டு பக்கத்தில் வந்து டோன்ட் பி க்ரீடி அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. யாருக்குமே வந்து அந்த கம் ட்ராப்ஸ் வந்து பிடிக்காது. ஹாலோவின் கேண்டியாக அந்த கம் ட்ராப்ஸ் வச்சதே வந்து தப்பு. இதில் வந்து டோன்ட் பி க்ரீடின்னு வேறு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கோவம் இருக்கும். அப்போ டேவிடோட சிஸ்டர்ஸ் இவங்க யாருன்னு நினச்சிக்கிட்டாங்க, கம் ட்ராப்ஸை வந்து வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு கிளம்பிடுறாங்க. ஹாலோவின்க்கு அடுத்த நாள் இவங்க டேவிட் அவங்க ஃபேமிலி எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு போய் பார்த்தா டாம் கீயோட ஃபேமிலி மொத்தமாக வந்து நிற்கிறாங்க. எப்படி காஸ்ட்யூமில் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அதுக்கு நாள் அவங்க போட்டிங் போனதுனால அவங்க அந்த ஹாலோவின் காஸ்ட்யூம் அண்ட் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங்கை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மிஸ்டர் டாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் நேற்று வந்துட்டு அந்த மிஸ் பண்ண விஷயத்தை நாங்கள் இன்றைக்கி பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆத்தர் நினைக்கிறாரு, எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி அவங்க வந்து பிஹேவ் பண்ணுறதுக்கு ரீசனும் வந்துட்டு டிவி இல்லாதது தான். டிவி இருந்திருந்தால் அவங்களுக்கு நிறையா வந்து டீச் பண்ணி இருந்திருக்கும். டிவி இல்லாததுனால என்றைக்கு வந்து ஹாலோவின் கொண்டாடணும், என்ன மாதிரி கேண்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது கூட தெரியாமல் வந்துட்டு இவங்க இப்படி இருக்காங்க. இப்போ ஏன்னா அக்டோபர் கடைசி நாள் தான் வந்து ஹாலோவின். ஸோ நவம்பர் 1 வந்துட்டு இவங்க வந்திருக்காங்க. கேண்டி வந்து அக்டோபர் கடைசி நாள் கேட்டிருந்தா அது வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங். இன்றைக்கி நவம்பர் 1 வந்து கேட்குறதுனால இதுக்கு பேர் பெக்கிங். இது வந்து மற்ற எல்லாரையுமே வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஆக்குது. அது கூட வந்து புரியாமல் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்துட்டு அவங்கக்கிட்ட டிவி இல்லாத ரீசன் அப்படின்னு வந்து டேவிட் கொண்டு வர்றாரு. அப்போ அவங்க அம்மா வேமா பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்துட்டு கேண்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் வந்து அவங்களுக்கு அவங்களோட ட்ரெடிஷன் படி வந்துட்டு கேண்டி கொடுத்து அனுப்பணும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் ஆல்ரெடி கேண்டீஸ் நிறையா வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா மற்ற வீட்டு பிள்ளைங்க இங்கே வர்றப்போ அவங்களுக்கு கேண்டீஸ் வந்து இவங்க அள்ளி கொடுக்கணும்ல, அதுக்காக. அண்ட் இன்னொரு செட்டு வந்துட்டு இந்த பிள்ளைங்க வந்துட்டு வெளியே போகுங்கள்ல, அவங்க வேறு வீட்டிலலாம் போய் அந்த கேண்டி வாங்கிட்டு வர்ற ஒரு பார்சல் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, போய் கேண்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே 3 பிள்ளைங்களுமே சொல்லுது, எங்கே கேண்டி இருக்குது, நேற்று எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னோடனே, நான் அந்த கேண்டியை சொல்லலை, இன்னொரு கேண்டி இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா, என்னது நாங்கள் வாங்கியிருக்க எல்லா சாக்லேட்ஸ் அண்ட் கேண்டீஸை வந்துட்டு சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறா. பட் என்ன அப்படின்னா, டேவிடோட ரூம் தான் வந்து பக்கத்தில் இருக்குது. அந்த டோர் பக்கத்துலேயே வந்துட்டு டேவிடோட ரூமு, அவங்க அக்காங்க ரூமெல்லாம் வந்துட்டு மேலே இருக்குது. ஸோ அவனுக்கு நல்லா தெரியும், அவங்க அம்மா வந்து எட்டி பார்த்தா என்னோடய சாக்லேட்டில் தான் கை வைப்பாங்க அப்படின்றது வந்துட்டு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ரூம்குள்ளே வேகமாக போய் கதவடைச்சிக்கிட்டார். ரூம்குள்ளே வேகமாக போய் கதவடைச்சவர் வேகமாக அவரோட கேண்டியில் மேலே வந்துட்டு எழுதியிருக்கிற அந்த பார்சலில் வந்துட்டு மை கேண்டி கீப் அவுட், தொடாத அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத வந்துட்டு வேகமாக போய் ஓப்பன் பண்ணுறாரு. ப்ரீமியம் குவாலிட்டி சாக்லேட், லோ குவாலிட்டி, மிடில் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி 3 விதமாக வந்து பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ அவருக்கு வந்துட்டு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கேண்டி வந்துட்டு அவருக்கு அலர்ஜி. ஸோ கேண்டி வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு சாப்பிட்டாலே வந்துட்டு அவருக்கு பயங்கரமாக தலைவலிக்கும், ரொம்ப ஸ்ப்ளிட்டிங் ஹெட்டேக்காக வந்துட்டு இருக்கும். ஸோ சாக்லேட் வந்துட்டு அவங்க அம்மா வந்து சாப்பிட விட மாட்டாங்க, கேண்டியோ சாக்லேட்டோ சாப்பிட விட மாட்டாங்க. பட் அவர் கையில் அவராக வாங்கினா அந்த கேண்டியை வந்துட்டு வேறு யாருக்கும் கொடுக்குறதுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நானாக வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேனே தவிர வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றது வந்துட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் கேண்டியை வந்துட்டு பிரிக்கிறாரு. இதெல்லாம் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி, இது யாருக்குமே கொடுக்க மாட்டேன். செகண்ட் பெஸ்ட்டுன்னு இருக்கும்ல, அதையும் வந்து பிரித்து வச்சுட்டு இதையும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுட்டு இருக்கப்பவே அவங்க அம்மா வந்துட்டு அவர் இந்த டாம்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க.
பேசிகிட்டு இருக்கப்ப சம்மந்தம் இல்லாமல் கொஸ்டின் கேட்குறாங்க. எப்படி போட்டு எப்படி வந்துட்டு லேக்குள்ளே இழுத்துட்டு போவீங்க, அந்த இழுத்துட்டு போகிறதுக்கானது வந்து மெட்டலா இல்லை வுட்டா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறப்போ சத்தமாக வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இவருக்கு தெரியுது அந்த கொஸ்டின் வந்துட்டு நம்மளுக்கு தான், இப்போ நீ வர்றியா இல்லை வந்து நான் உள்ளே வந்தேன்னா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா வந்துட்டு கொடுக்குற வார்னிங் சிம்பிள் தான் அப்படின்னு வந்துட்டு அவர் நினைக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டாம் கீஸ்ட்டை சொல்லிட்டு வேகமாக உள்ளே வராங்க. கரெக்டாக அவர் நினச்ச மாதிரியே அவங்க அவரோட ரூம்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. நுழையிறப்ப பார்த்தா இவர் என்ன பண்ணுறாருன்னா இருக்கிற சாக்லேட்டை ஃபுல்லாக எங்கே அவங்க அம்மா வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் வாய்க்குள்ளே வந்துட்டு அமுக்கிட்டு இப்போ இந்த பையன் இருக்கான்ல அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிட்டு நிற்கிறாரு. அவரால் வாயை திறந்து பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு வாயில் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காரு. அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ன உடனே அவருக்கு பதில் கூட சொல்ல முடியல. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு அங்கனுக்குள்ளே என்ன சாக்லேட் வந்து கையில் கிடைக்குதோ, என்ன கேண்டி கையில் கிடைக்குதோ அதை எடுத்து கொண்டு போய் வந்துட்டு டாம் கீஸ்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து உன்னைய நல்லா நீ பாரு, நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத வந்து நீ நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போன கேண்டீஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இவர் பார்த்து வைப்பார். நெக்கோ வேஃபர்ஸ் ஒன்று, டோஸ்டி பாப்ஸு அண்டு ½ டசன் ஆஃப் கேரமல்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங்க்கு வந்து அந்த டாம் கீஸ் அந்த அவரோட பொண்ணு பேல்ரினா மாதிரியும் அந்த பையன் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு ரோடன் மாதிரியும் வந்துட்டு ஒரு காஸ்ட்யூம் போட்டிருப்பாங்க. கடைசியில் அந்த கேண்டீஸை தூக்கிட்டு போனதுக்கு அவங்க அம்மா மேலே அவருக்கு கோவம், கரெக்டான டைமுக்கு வரல அப்படின்றதுக்கு அவங்க பிள்ளைங்க மேலே அவங்க அம்மாவுக்கு கோவம், கொடுத்த இவர் மேலே வந்துட்டு இவ்வளோ கோவம் அப்படின்னா அவங்க அக்காங்க மேலே வந்துட்டு படுபயங்கரமான கோவத்தில் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து சமாதானம் ஆகிட்டாங்க. எல்லாருமே டிவி முன்னாடி போய் உட்காந்துட்டாங்க. இவர் தான் கடைசியாக வந்துட்டு போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ டேவிட் அந்த டாம்கியோட பையன் ஒரு ரோடன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தான் இல்லையா, அதில் அந்த அவனோட டெய்ல் வந்துட்டு என்னவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். இப்போ மொத்த ஃபேமிலியும் அப்படிங்கிறாங்க, ஏன்னா எல்லாமே டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவனுக்கு டாம் கீஸ் மேலே வந்துட்டு ஒரு வெறுப்பு வருது. அந்த வெறுப்பு வந்து ரொம்ப அக்லியாக வந்து டேர்ன் ஆகுது, ஒரு மாதிரி ஹேட்டடாக வந்துட்டு மாறுது. பல நாளாக வந்துட்டு அவங்க ஃபேமிலியை வந்துட்டு அவன் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அவங்க பாவம் அப்படின்னு வந்துட்டு பிட்டி பண்ணியிருக்கான். இப்போ அந்த பாவம் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன ஒரு குட் ஃபீல் இருந்ததோ அது இப்போ அவங்கள வந்து ஹேட் பண்ணுறப்ப வந்துட்டு அந்த குட் ஃபீல் வருது அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு அவனை வந்து சொன்னாங்க இல்லையா, உன்னைய நல்லா பாரு எப்படி வந்துட்டு சாக்லேட்டை வந்துட்டு அமுக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அது வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஆனால் மற்றவங்கள வந்து அப்படி பார்க்குறப்போ சாக்லேட் பேப்பர்ஸ் எல்லாம் சுற்றி வந்து கிடக்கும், குப்பையாக கிடக்கும்ல, அப்போ அவன் வந்து ஒரு பிக் மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ அவங்கள வந்து நினைக்கிறான், இவங்க வந்து ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மென்டலி வந்துட்டு நம்மளை வந்து இப்படி ஸ்டாப் பண்ணணும், இல்லை வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப இன்ஃபீரியராக வந்துட்டு நம்மளை பற்றி நினைக்க வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு போதும். ஆனால் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நான் மண்டக்குள்ளே போடுறதுக்கு இல்லை, ஏன்னா நான் வந்து பெட்டர் தென் அதர் பர்சன்ஸ். இப்போது அந்த டாம் கீஸை வந்துட்டு ஹேட்டட் பண்ணுறாருல, அந்த ஹேட் பண்ணுறதுலேருந்து அவரோட மைண்டை வந்து அவர் பக்கம் திருப்பினார். அப்போ அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது, நீ ஏன் உன்னோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு சாக்லேட்டை ஸ்டஃப் பண்ணியிருக்க அப்படின்னு, யூ ஆர் அ டிஸ்கிரேஸ்ஃபுல் ஃபெல்லோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வர, நான் இதுக்கெல்லாம் வந்துட்டு அசரமாட்டேன், நான் இப்படி வந்துட்டு என்னை வந்து செல்ஃப் பிட்டி பண்ணிக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சில விஷயங்களுக்கு வந்துட்டு அவரோட மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. அதுதான் அந்த ஸ்டேஜ் கோச் அப்படின்னா ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக வந்துட்டு கோல்டு இருக்கிற மாதிரி, மஸ்டாங் கன்வெர்ட்டிபிள்னா ஒரு காரு, ஒரு டீனேஜ் கேர்ள் வந்துட்டு பெப்சி குடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து அவர் அடுத்து நியூஸ் வந்துட்டு வருது, நியூஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நிறையா சேனல்ஸ் வந்து மாறுற மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு பிக்சர்ஸாக வந்து மாற்றி வந்துட்டு பார்த்துக்கிறாரு. ஸோ என் மைண்டை வந்து நெகட்டிவான விஷயத்தில் வந்து நான் விடமாட்டேன், அதுக்கு பதிலாக ஏகப்பட்ட விஷயம் இருக்குது வேர்ல்டில், நான் மாற்றி வந்துட்டு இது பண்ணுறதுக்கு. எப்படி டிவி வந்து ஒவ்வொரு சேனலாக வந்து மாற்றி நம்மளுக்கு காமிக்குதோ, நம்மளுக்கு எது இஷ்டப்பட்டதை வந்து நம்ம பார்க்குறோமோ, அதே மாதிரி நான் எனக்கு இஷ்டப்பட்ட வியூஸை வந்து நான் கொண்டு வந்துக்குவேன், பிக்சர்ஸை வந்து என் மைண்டில் வந்து கொண்டு வந்துக்குவேன். என்னையை டீக்ரேட் பண்ணுற மாதிரியோ இல்லை வேறு யாரையும் வந்துட்டு ஒரு ஃபேமிலியவே ஹேட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு என்னோடய மைண்டு வந்து ஒர்க்காக நான் விடமாட்டேன், என்னோடய மைண்டை வந்து நான் இந்த மாதிரி நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு வந்துட்டு ஆத்தர் வந்து சொல்லி முடிக்கிறார். ஸோ இது ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயம் லைஃப்பில் நடக்கிற எவ்ரிடே லைஃப்பை வந்துட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சின்ன மாற்றம், ஒருத்தர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்காரு, டிவி இல்லாமல் இருந்ததை வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ணி டிவி இல்லாததுனால தான் அவங்க இக்னரண்ட்டாக இருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டோரி வந்துட்டு பார்க்குறப்பவே தெரியுது அவங்க வந்து
டிவி அப்படின்ற ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபேமிலிக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வீக்கெண்ட் வந்துட்டு அவங்களால வெளியே போக முடிஞ்சிச்சு. சாப்பிட்றப்ப வந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்க ஃபேமிலியாக வந்து சாப்பிட முடிஞ்சிச்சு. ஏன்னா டிவி நம்ம இப்போ பார்த்து சாப்பிட்றதுனாலும் ஃபோனை பார்த்துட்டோ டிவியை பார்த்துட்டோ சாப்பிட்றப்ப வந்துட்டு நம்ம ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிருச்சு. பட் தே ஹாவ் டன் தட். ஆனால் அது வந்து ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக மோசமாக வந்துட்டு அவர் வந்து பார்த்துருக்காரு. ரொம்ப இக்னரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் இக்னரண்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் அட் தி எண்ட் ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்லி முடிச்சிருக்காரு. என்ன வந்து பண்ணாலும் அந்த ஒரு ஹேட்ரடோ இல்லை வந்து என்னை இன்ஃபீரியராக வந்துட்டு காமிக்கிற ஒரு விஷயம் வந்து நான் வந்து என்னோட மென்டலி வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிருக்காரு. தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு திஸ் கைஸ். லைக் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் வந்துட்டு இது யூஸ் ஆகட்டும். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் ப்ரோஸ் ஆர் போயட்ரி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் த கரிக்குலம் எது வேணுனாலும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு போஸ்ட் இட்.